Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் 23வது ஜன்னல், அத்தியாயம் 11. நவநீத பட்டர் ஒரு கால் டாக்ஸி பிடித்து பெசன் நகர் போய் சேர்ந்து கலாக்ஷேத்திர காலனியில் இருந்த சீதாபதியின் வீட்டு வாசலில் இறங்கிய பொழுது இரவு 8:30 மணி. ஓவியாவும் சீதாபதியும் போர்ட்டிகோவிலேயே நின்று பட்டரை எதிர்கொண்டார்கள். ஓவியா கேட்டான், அங்கே பட்டரை அட்ரஸ் கண்டுபிடிக்க கஷ்டமாக இருந்ததா? அதெல்லாம் ஒன்றுமில்லை, நீங்கள் தான் அட்ரஸை ஸ்படிகம் மாதிரி கரெக்டாக சொல்லிட்டீங்களே, எந்த குழப்பமும் இல்லாமல் வந்து சேர்ந்துட்டேன். ஆழ்வார்பேட்டையிலேருந்து பெசன் நகர் வரைக்கும் பொசுக்குன்னு ஏகப்பட்ட சிக்னல் நின்று வர்றதுக்குள்ளே பாதி பிராணன் போயிடுத்து. உள்ளே வாங்க. பட்டரை கூட்டிக் கொண்டு உள்ளே போனார்கள். ஹாலில் இருந்த சோஃபாவை காட்டி உட்கார்ந்தார்கள். ஓவியா சொன்னாள், நீங்கள் அதுக்குள்ளே சென்னைக்கு வந்துடுவீங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் எப்படியும் கூப்பிட தான் போகிறேன், அதான் 2-3 நாள் லீவ் போட்டுண்டு வந்துட்டேன். நீங்கள் இல்லாத போது கோயிலில் பூஜை பண்ணுறதெல்லாம் யார்? உள்ளூரில் பாலமுரளின்னு ஒரு அர்ச்சகர் இருக்கார், அவர் பார்த்துக்குவார். சரி, வந்த விஷயத்தை பேசுவோமா? பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிட்றீங்களா? வேண்டாம், வர்ற போதே ராத்திரி சாப்பாடை முடிச்சுட்டு வந்துவிட்டேன். இனி உங்களோட பிஸ்னஸ் பேசிட்டு கிளம்ப வேண்டியதுதான். ரொம்ப அவசரப்படுறீங்க பட்றே. எதுக்கு அவசரப்படணும், எதை ஆற போடணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்டும்போது உட்பக்கமாய் தாழ் போட்டுக்கிட்டு படுத்துக்கிடலாமோ? ஓவியா சீதாபதியை பார்த்தாள். அப்பா பேசிடுங்கோ, இனியும் லேட் பண்ண வேண்டாம். சீதாபதி சில வினாடிகள் மௌனமாக இருந்துவிட்டு மெல்ல பேச்சை ஆரம்பித்தார். என்னோட பொண்ணு ஓவியா எல்லாத்தையும் சொன்னால், ஐஸ்வர்ய பெருமாள் கோவிலில் ஐஸ்வர்ய புதையல் இருக்கிறத செய்தி ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எனக்கு மட்டுமே இது தெரிந்த ரகசியம். என்னோடய ஒர்க் பண்ண ஜாயிண்ட் டைரக்டர் ராமநாதனுங்கிற ஒருத்தருக்கும் தெரியும். ஆனால் அவர் இப்போது உயிரோடு இல்லை. ஐஸ்வர்ய புதையல் பற்றிய கல்வெட்டு செய்தி அந்த கோவிலின் கற்ப கிரகத்துக்குள்ளே தான் இருக்கணும்னு என்னோடய மனசுக்கு பட்டுது. அதுதான் இன்ஃப்ராரெட் கேமராவோட என்னோடய பொண்ணை அனுப்பி வச்சேன். அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. அது எப்படி உங்களால் முடிஞ்சது? ரொம்ப சுலபம். எப்படி? கர்ப்ப கிரகத்துக்கு பின்னாடி பெருமாளுக்கு உடுத்த வஸ்திரங்களை துவைச்சி காய போட்டிருந்தேன். அதை எடுத்துக்கிறதுக்காக பின்பக்கம் போனபோது உங்கள் பொண்ணு ஓவியா ஒரு ஓரமாக நின்று செல்ஃபோனில் பேசிகிட்டு இருந்தது. அந்த பேச்சில் ஒரு திருட்டுத்தனம் தெரிஞ்சதால் தப்பு இல்லைன்னு நினச்சி ஒட்டு கேட்டேன். அப்போ ஒட்டு கேட்டபோது ஓவியா பேசினது எல்லாமே என்னோடய காதில் விழுந்தது. அந்த பேச்சை வச்சு இதுதான் விஷயம்னு யூகம் பண்ணிட்டேன். நான் அப்படி ஒட்டு கேட்டது தப்பாக இருந்தால் என்ன மன்னிச்சுடுங்கோ. ஓவியா குறுக்கிட்டாள். பட்றே, நடந்து போன விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காமே, இனிமேல் நடக்க போகிறத பற்றி பேசலாமே. அந்த தாமரை பட்டயத்தை கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வராமல் இருப்பேனா? கொண்டு வந்திருக்கேன். பார்க்கலாமா? முதல்ல பிஸ்னஸ் பேசிக்கலாமே. பேசுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? உரிய பங்கு வேணும். 100 கோடி பசும்பொன் காசுகள், விலை மதிக்க முடியாத நவரத்தின கற்கள் கோவிலின் எந்த பகுதியில் புதைக்கப்பட்டிருக்குங்கிற விவரம் அந்த தாமிர பட்டகத்தில் ஒரு புதிர் மாதிரி பாடல் வடிவில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பாடல் உள்ள சில வார்த்தைகள் எனக்கு புரியாத காரணத்தால் அந்த தாமிர பட்டயத்தை அப்படியே வச்சுருக்கேன். அப்படியே அந்த வார்த்தைகளோட அர்த்தம் எனக்கு தெரிஞ்சாலும் ஒரு தனி மனிதனாக இருக்கிற என்னால் எதுவும் பண்ண முடியாது. இப்போது நீங்கள் இதில் இணைந்து செயல்படுறதால கோயில் புதையுண்டு கிடக்கிற அந்த ஐஸ்வர்ய புதையலை எடுக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த நம்பிக்கை ஒருவேளை வெற்றியில் போய் முடிஞ்சா எனக்கு உண்டான பங்கை நீங்கள் தரணும். அந்த உத்தரவாதத்தை உங்களால் கொடுக்க முடியுமா? சீதாபதி ஒரு புன்முறுவலோடு பட்டரை பார்த்தேன். நம்ம 2 பேருக்கும் நடுவில் எந்த விதமான ஒளிவு மறைவும் கிடையாது. உங்ககிட்ட புதையலை பற்றின செய்தி அடங்கிய தாமிரப்பட்டையும் இருக்குது. எங்கிட்ட ஆர்கியாலஜி சம்மந்தப்பட்ட செயல்பாடுகள் இருக்குது. இப்போது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் டைரக்டராக இருக்கிற திருஞானம் என்னுடைய நண்பர். அவர் உதவியோடு கோயிலை ஆராய்ச்சி பண்ணுற போர்வையில் 2 வாரம் கோயிலில் முகாம் போட்டு புதையல் இருக்கிற இடத்த லொக்கேட் பண்ணிடலாம். புதையல் கிடச்சா அதை 3 பங்காக போட வேண்டியிருக்கும். 3 பங்கா? ஆமாம், உங்களுக்கு ஒரு பங்கு, எனக்கு ஒரு பங்கு, டைரக்டர் திருஞானத்துக்கு ஒரு பங்கு. பட்டர் மௌனமாக இருந்தார். சீதாபதி அதை கவனித்து விட்டு கேட்டான், என்ன பட்டரே, பேச்சையே காணோம்? அது என்ன தயக்கம்? எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. நான் சொன்னால் நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. மனசுக்குள்ளே எதையும் வைக்காமல் தைரியமாக பேசுங்க. பட்டர் தயங்கி விட்டு சொன்னார், இந்த
பங்கு போடுற விஷயத்தில் உங்களை எந்த அளவுக்கு நம்புறதுன்னு தெரியல. ஓ, உங்களை நாங்கள் ஏமாத்திடுவோன்னு நினைக்கிறீங்களா? லேசாக ஒரு சந்தேகம். உங்களுக்கு அந்த சந்தேகமே வேண்டாம். நான் ஒரு பெரிய பதவியில் இருந்துவிட்டு ரிட்டையர் ஆனேன். கடவுள் பக்தி நிறையவே உண்டு. யாரையும் ஏமாற்றணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. பூமிக்கு கீழே கிடைக்கிற எந்த ஒரு புதையலும் அரசாங்கத்துக்கு சொந்தமானது என்கிற சட்ட விதி எனக்கு தெரியும். ஆனால் அந்த சட்ட விதிப்படி புதையலை அரசாங்கத்துக்கு ஒப்படைக்கும் போது பல அரசியல் முதலைகள் அதை கபலீகரம் பண்ணிவிட்டு அதை செப்புக்காக புதையலாக மாற்றி அரசாங்கத்தை ஏமாற்றிடுறாங்க. இது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். நியாயமான முறையில் அரசாங்கத்துக்கு போய் சேராத அந்த ஐஸ்வர்ய புதையலை நாமே எடுத்துக்கிட்டால் என்னான்னு என்னோட மனசுக்கு பட்டது. இப்போது இந்த முயற்சியில் நீங்களும் கூட்டு சேர்ந்துருக்கீங்க. டைரக்டர் திருஞானமும் நமக்கு உதவ போகிறாரு. நம்ம 3 பேரில் யாரையும் ஏமாற்ற போகிறது இல்லை. புதையல் கிடச்சதும் நியாயமான முறையில் பங்கு போட்டுருக்குவோம். இந்த விஷயத்தில் உங்களுக்கு எந்த விதமான அவநம்பிக்கையும் வேண்டாம். பட்டர் புன்முறுவலோடு தலையாட்டினார். இங்கே இவ்வளவு தூரம் சொல்லும்போது நானும் நம்பிக்கை இல்லாமல் பேசக்கூடாது. அந்த தாமிரப்பட்டயத்தை எடுத்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன். அதில் எழுதியிருக்கிற சித்தர் பாடல் எனக்கு புரியலை. சில வார்த்தைகள் புரியுது, சில வார்த்தைகள் புரியலை. அதனால் பாடலோட முழு அர்த்தத்தை என்னால் புரிஞ்சிக்க முடியலை. ஓவியா குறுக்கிட்டான். பட்டனே, உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம். அப்பாவுக்கு 18 சித்தர் பாடல்களும் தலைகீழ் மனப்பாடம். சிக்கலான எந்த சித்தர் பாடலாக இருந்தாலும் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு தெளிவாக சொல்லிடுவார். அந்த தாமிரப்பட்டயத்தை எடுத்து அப்பா கையில் கொடுங்க. இதோ. பட்டர் தான் கொண்டு வந்திருந்த சூட்கேஸை திறந்து உள்ளே பத்திரப்படுத்தி வைத்திருந்த மஞ்சள் துணி மூட்டை ஒன்றை எடுத்தார். மெல்ல பிரித்தார். உள்ளே அந்த தாமிர தகடு பச்சை நிற களிம்பு ஏறி 2 அங்குல அகலத்திலும் 1/2 அடி நீளத்திலும் பார்வைக்கு கிடைத்தது. சீதாபதி அதை ஆர்வத்தோடு கையில் எடுத்தார். அத்தியாயம் 12. போலீஸ் ஸ்டேஷன். தனி லாக்கப்பில் அடைக்கப்பட்டு இருந்த சூசையை டாக்டர் பஞ்சாபகேசனும் இன்ஸ்பெக்டர் சேதுவும் போய் பார்த்தபோது அவன் சிமெண்ட் திட்டில் ஒரு கழித்து படுத்து தூங்கியிருந்தான். சேது குரல் கொடுத்தார். சூச! தூக்கம் கலைந்து திரும்பி பார்த்தவன் டாக்டரை பார்வையில் வாங்கியது பதட்டமாய் எழுந்து பவ்யமாய் மார்புக்கு குறுகே கைகளை கட்டிக்கொண்டான். கண்களில் நீர் திரண்டது. டாக்டரை நோக்கி மெல்ல அடியெடுத்து வைத்து நடந்து வந்தவன் அவரை நெருங்கியதும் கால்கள் ஐயா என்று கதறிபடி விழுந்தான். போலீஸில் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ஐயா. நான் உண்மையை சொல்லாமல் இருந்தால் மற்ற 3 பேருக்கும் அடி உதவும். தப்பாக பண்ணாத அவங்க அடி உதவப்படுறதை என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது ஐயா. அதான் இன்ஸ்பெக்டர் கொடுத்த பேப்பரில் எல்லாம் உண்மைகளை கொட்டி எழுதிட்டேன். உங்களை காட்டி கொடுக்காமல் இருக்க எவ்வளோ முயற்சி பண்ணுங்க. என்னால் முடியல, மன்னிச்சுங்கய்யா. டாக்டர் பஞ்சாபகேசன் கம்பிகளின் வழியாக சூசையை கண்ணிமைக்காமல் பார்த்துக்கிட்டு கேட்டார். நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? எதுக்காக எவ்வளோ பெரிய பொய்? சூசை தன் விழிகளை விரித்தான். பொய்யா? நீங்கள் நீ சொல்கிறீங்க? நடந்த உண்மைகளை கூட்டி குறைக்காமல் அப்படியே சொல்லியிருக்கேன். நீங்களும் குற்றத்தை ஏற்றுக்கிட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதியா. டேய் என்று ஆவேசமாக கத்திய டாக்டர் பஞ்சாபகேசன் சூசை எதிர்பார்க்காத வினாடிகள் கம்பிகளின் வழியே கைகளை நுழைத்து அவனுடைய கழுத்தை பற்றினார். கோபத்தோடு நெரிக்க ஆரம்பித்தார். இன்ஸ்பெக்டர் சேத்து டாக்டரை பிடித்து ஒரு பக்கமாக இழுத்து தள்ளிவிட்டார். கத்தினார். டாக்டர், திஸ் இஸ் டூ மச். ஏன் அப்படி கொலவரை எடுத்து நடத்துக்கிறீங்க? இன்ஸ்பெக்டர், அவன் சொல்கிறது பொய். என்னை இந்த கேஸில் மாட்டி விடுறதுக்காக யார்கிட்டையோ பணம் வாங்கிட்டு அபாண்டமாக என் மேலே பழி சுமத்துறான். அவன் எதுக்காக உங்களை மாட்டி விடணும்? அவனுக்கும் உங்களுக்கு என்ன பகை? ஒரு பகையும் கிடையாது. பின்ன எதுக்காக பொய் சொல்லணும்? சரி, அப்படியே அவன் சொன்னது பொய்யா இருந்தாலும் அது பொய்ன்னு ஒரு வக்கீலை வச்சு கோர்ட்டு தான் நிரூபிக்கணுமே தவிர இப்படி அவனோட கழுத்தை நெரிச்சல்ல. நீங்கள் இப்படி நடந்துக்கிட்ட முறைக்காகவே உங்களை நான் அரெஸ்ட் பண்ணலாம். டாக்டர் பதட்டப்பட்டார். இன்ஸ்பெக்டர், எனக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி நடக்குது. அதுக்கு பகடக்காயா இந்த சூசை உபயோகப்படுத்திருக்கப்பட்டிருக்கான். சரி, உங்களுக்கு விரோதிகள் யாராவது உண்டா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஓகே டாக்டர், நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டீங்க. இனிமே தான் சட்டபூர்வமாக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்கணும். சூசை கொடுத்த வாக்கு மூலத்தின் அடிப்படையில் தான் உங்களை கைது பண்ணி எஃப்ஐஆர் போடணும். இன்ஸ்பெக்டர், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. எதுக்கு அவகாசம்? நான் என்னோடய பிரதர்கிட்ட பேசணும். யார் உங்கள் பிரதர்? சீதாபதி. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் டைரக்டராக இருந்து ரிட்டையர் ஆனவர். பெசன் நகரில் இருக்கார். சரி, அவருக்கு ஃபோன் பண்ணி என்ன பிரயோஜனம்? அவரால் என்னை காப்பாற்ற முடியும் சொன்ன டாக்டர் பஞ்சாபகேசன் தன் செல்ஃபோனை எடுத்து
எண்களை தட்ட ஆரம்பித்தார். அத்தியாயம் 13. சீதாபதி தன் கையில் வைத்திருந்த கேமரா தகட்டை இமைக்காமல் பார்த்தார். கோணல் மாணலாக எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் பார்வையை சிரமப்படுத்தியது. என்னவென்று படிக்க முயன்றார், முடியவில்லை. ஓவியா, சொல்லுங்கப்பா. இந்த ஆட்கி கிட்ட எடுத்துகிட்டு வாமா. ஓவியா உள்ளறைக்கு போய் ஒரு 5.5 பெட்டியை போல இருந்த அந்த சிறிய பெட்டியை எடுத்து வந்தாள். அதை வாங்கி கொண்ட சீதாபதி அதை திரவம் அசைந்த ஒரு சிறிய பாட்டிலையும் ப்ரஷ்ஷையும் எடுத்தார். ப்ரஷ்ஷால் திரவத்தை தொட்டு தாமிர தகட்டின் மேல் இருந்த எழுத்துக்களில் தடவ, அடுத்து சில வினாடிகள் எழுத்துக்கள் மட்டும் பாதரசம் தடவியது போல பளபளத்தது. படிக்க ஆரம்பித்தார். கொடுத்து கெடுப்பானுக்கும் கெடுத்து கொடுப்பானுக்கும் நடுவில் பருந்து மூக்கின் எல்லைக்கப்பால் 5இல் 1 வழியினிலே 27இல் 23வது அதிபதியின் கீழே 6 அடி இருட்டினிலே காண்மின் கோடி கோடி பசும்பன் நவமாணிக்கம். பாடலை 3 முறை படித்துவிட்டு குழப்பத்தோடு நிமிர்ந்தார் சீதாபதி. பட்டரிடம் சொன்னார், பாடலை படித்தா புரிகிற மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்கே. பட்டர் புன்னகைத்தார். எனக்கும் அதே நிலைமை தான். உங்களுக்கு இந்த பாட்டில் எந்த வரிகள் புரிஞ்சது, எந்த வரிகள் புரியலை? பட்டர் மறுபடியும் சூட்கேஸை திறந்து 4 மடித்து வைத்திருந்த ஒரு வரைபடத்தை எடுத்து விரித்து வைத்து கொண்டார். இது ஐஸ்வர்ய பெருமாள் கோயிலோட வரைபடம். இந்த வரைபடத்தை வச்சுக்கிட்டு பாட்டை படித்து பார்த்தா சில வரிகள் புரியும். பாடலோட முதல் வரி, கொடுத்து கெடுப்பானுக்கும் கெடுத்து கொடுப்பானுக்கும் நடுவில். இந்த வரியில் இருக்கிற கொடுத்து கெடுப்பான் என்கிற வார்த்தை ஒரு குரு பகவானின் மறு அம்சமாகிய தட்சிணாமூர்த்தியை குறிக்கும். 2வது வார்த்தையான கெடுத்து கொடுப்பான் என்பது சனி பகவானை குறிக்கும். ஐஸ்வர்ய பெருமாள் கோயிலில் தெற்கு பார்த்தபடி தட்சிணாமூர்த்தி சிலையும் மேற்கு பார்த்தபடி சனீஸ்வரன் சிலையும் இருக்கே. இந்த 2 விக்கிரகங்களுக்கு நடுவில் கொஞ்சம் தள்ளி மூலஸ்தானத்தை பார்த்தபடி கருடாழ்வார் எழுந்தளிக்கிறார். பாட்டின் 2வது வரியான பருந்து மூக்கின் எல்லைக்கு அப்பால் என்கிற வார்த்தைகள் கருடாழ்வாரைத்தான் குறிக்குது. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதுக்கு அடுத்தபடியான வரிகள் தான் குழப்பம், தடுமாற்றம் எல்லாம். 5இல் 1 வழியினிலே 27இல் 23வது அதிபதியின் கீழே 6 அடி இருட்டு நிலை. இதுதான் புரியல. அந்த மேப்பை இப்படி கொண்டாங்க. சீதாபதி பட்டரின் கையில் இருந்த மேப்பை வாங்கி அதில் பார்வையை போட்டார். பார்த்து கொண்டிருக்கும்போது உதடுகள் அந்த பாடல் வரிகள் அசைப்பட்டது. 5இல் 1 வழியினிலே 27இல் 23வது அதிபதியின் கீழே 6 அடி இருட்டு நிலை. ஓயா, அப்பா உனக்கு ஏதாவது புரியுதுன்னா பாருமா. ஓவியா வாங்கி பார்த்து கொண்டிருந்தால் வாசலில் அழைப்பு மணி ஒலித்தது. பட்டர், சீதாபதி, ஓவியா 3 பேரும் திடுக்கிட்டு போய் ஒருத்தரை பார்த்து கொண்டார்கள். நேரத்துக்கு யாரு? ஓவியா, இதெல்லாம் உள்ளே கொண்டு போய் மறைச்சி வையே. பட்ற, நீங்கள் ஹால் சோஃபாவில் போய் உட்காருங்க, நான் யாருன்னு போய் பார்த்துட்டு வரேன் சொன்ன சீதாபதி எழுந்து வேக வேகமாக வாசலை நோக்கி போனார். தாழ்பாலை விலக்கி கதவை திறந்தார். போர்ட்டிகோவில் போலீஸ் ஜீப் நின்றிருக்க வாசற்படியில் டாக்டர் பஞ்சாபகேசன், இன்ஸ்பெக்டர் சேதுவும் தெரிந்தார்கள். சீதாபதியை பார்த்ததுமே டாக்டரின் குரல் தழுதழுத்தது. அண்ணா! சீதாபதியின் முகத்தில் பதட்டம் பரவியது. பஞ்சு, என்ன பிரச்சனை? போலீஸோடு வந்திருக்க? வாட் இஸ் ராங் வித் யூ? அண்ணா, உள்ளே போய் பேசலாமே, வா. சீதாபதி டாக்டரின் தோளில் கை போட்டு உள்ளே கூட்டி போனார். போலீஸை பார்த்ததும் பட்டர் வியந்து போனவரை எழுந்தார். சீதாபதி அவரை பார்த்து இயல்பான குரலில், பட்டரே, கோயில் கும்பாபிஷேகத்தை பற்றி இன்னொரு நாளைக்கு பேசலாமே, நீங்கள் போயிட்டு வாங்க. அப்போது நான் கிளம்புறேன், ஃபோன் பண்ணி சொல்லுங்க, நான் வரேன். பட்டர் எல்லோரையும் பார்த்து பொதுவாய் ஒரு கும்பிடை போட்டுவிட்டு வாசலை நோக்கி போனார். சீதாபதி டாக்டரிடம் திரும்பினார். என்ன பஞ்சு, இந்த நேரத்துக்கு போலீஸோடு வந்திருக்கேன்? ஹாஸ்பிட்டலில் ஏதாவது பிரச்சனையா? சேது குறுக்கிட்டார். உங்கள் பிரதர் டாக்டர் பஞ்சாபகேசன் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கார். அவரை கைது பண்ண வேண்டிய சூழ்நிலை. அவரை கைது பண்ண நான் முயற்சி செய்தபோது அவர் உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னார். உங்கள் செல்ஃபோனுக்கு ட்ரை பண்ணார், நீங்கள் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருந்தீங்க. அதான் நேரில் புறப்பட்டு வந்தோம். தான் கைது செய்யப்படாமல் இருக்க நீங்கள் உதவுவீங்கன்னு டாக்டர் நினைக்கிறார். சீதாபதி இன்ஸ்பெக்டர் ஏறிட்டார். பிரச்சனை என்னன்னு முதல்ல சொல்லுங்கள். சேது ஒரு 5 நிமிடங்கள் செலவழித்து மார்ச்சுரி சம்பவத்தை சொல்லி முடிக்க சீதாபதி தன் தம்பியை பார்த்தார். என்ன பஞ்சு, இன்ஸ்பெக்டர் சொல்கிறது உண்மையா? இல்லைண்ணா, அப்பட்டமான பொய். அந்த சூசை யார்கிட்டையோ பணத்தை வாங்கிட்டு என்னை மாட்டி விட பார்க்குறான்.
இன்ஸ்பெக்டரோ என்னை கைது பண்ண துடிக்கிறார். சீதாபதி சேதுவை ஏறிட்டார். இன்ஸ்பெக்டர், என்னோட தம்பி பஞ்சாபகேசனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவன் உயிர்களை காப்பாற்றுறதுக்காக டாக்டர் படிப்பு படித்தானே தவிர உயிரை வாங்கிறதுக்காக இல்லை. இது யாரோ பண்ண சதி. அந்த சூசையை விசாரிக்கிற விதத்தில் விசாரித்தா எல்லா உண்மைகளும் வெளியே வந்துடும். சாரி சார், இப்போ சூசை கொடுத்த வாக்குமூலத்தை அடிப்படையாக வச்சு டாக்டரை கைது பண்ணணும். அப்படி கைது பண்ணாத பட்சத்தில் மேலதிகாரிகள் கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. ஓகே இன்ஸ்பெக்டர், உங்களை மேலதிகாரிகள் கேள்வி கேட்காதபடிக்கு பார்த்துட்டா போதுமா? போதும். இந்த அறநிலையத்துறை அமைச்சர் உமாபதி எனக்கு வேண்டியவர். உங்களுடைய மேலதிகாரிகிட்ட அவர் பேசினா போதுமா? சேதுவின் விழிகள் விரிந்தது. சார், மினிஸ்டர் உமாபதியே உங்களுக்கு தெரியுமாவது? கொஞ்சம் பின்னாடி திரும்பி கவர்மெண்ட் கவரில் மாட்டியிருக்கிற ஃபோட்டோவை பாருங்கள் இன்ஸ்பெக்டர். சேது திரும்பி பார்த்தார். அமைச்சர் உமாபதியும் சீதாபதியும் கட்டிப்பிடித்து சிரிப்பு முகங்களோடு போஸ் கொடுத்திருந்தார்கள். சார், மினிஸ்டர் ஒரு வார்த்தை சொல்லிட்ட போதும் நான் இந்த கேஸையே வேறு மாதிரி கொண்டு போயிடுவேன். இப்போ நான் பேசிடுறேன் சொன்ன சீதாபதி செல்ஃபோனை எடுத்து எண்களை தட்டி மறுமுனையில் அமைச்சர் உமாபதியின் PA பரமகுரு கிடைத்தார். பரம, நான் சீதாபதியே, அமைச்சர்கிட்ட பேசணும், ஃப்ரீயாக இருக்காரா? ஒரு நிமிஷம். சரியாக 2 நிமிஷத்திற்கு பிறகு அமைச்சரின் குரல் கேட்டது. என்னையா ஆர்கியாலஜி, எப்படி இருக்க? உங்கள் தயவில் நல்லா இருக்கேன். என்ன பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டியா? பார்த்துட்டு இருக்கேன். சீக்கிரம் பார்த்து கல்யாணம் பார்த்துருக்கேன் சூடியா? வயசாகிட்டு போகுதில்ல? பார்த்துடலாம். சரி, என்ன திடீர்னு ஃபோனு? ஒரு பிரச்சனை. சொல்லு. சீதாபதி விவரமாக சொன்னார். மறுமுனையில் செவிமடுத்த அமைச்சர் பொறுமையாக கேட்டுவிட்டு, சீதாபதி, உன்னோட செல்ஃபோனை அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட கூடியா என்றார். இதோ. சீதாபதி இன்ஸ்பெக்டரிடம் திரும்பினார். அமைச்சர் பேசுகிறார். இன்ஸ்பெக்டர் பவ்யமாக செல்ஃபோனை வாங்கி காதுக்கு ஊற்றினார். சார், அமைச்சர் மறுமுனையில் சிரித்தார். என்ன சேது, நாம் போட்ட திட்டப்படி தான் எல்லாம் போயிட்டுருக்கு போல இருக்கு. சார், தெரியும், நீ ஒன்றும் பேசாத. எஸ் சார்னு 2 தடவை சொல்லிவிட்டு செல்ஃபோனை சீதாபதியிட்ட கொடுத்துரு. எஸ் சார். இன்னொரு வாட்டி எஸ் சார் சொல்லு. எஸ் சார். செல்ஃபோனை கொடுத்துரு. சேது சீதாபதியிடம் செல்ஃபோனை கொடுத்தார். மினிஸ்டர் உங்ககிட்ட பேசணுமா? சீதாபதி வாங்கி ஹலோ என்றார். சீதாபதி, அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லிட்டேன், உன்னோட தம்பி டாக்டர் பஞ்சாபகேசனை கைது பண்ணுற நடவடிக்கை எதுவும் நடக்காது. கேஸு தன்னோட ரூட்டை மாற்றிக்கிட்டு வேறு திசையில் போயிடும். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப நன்றி. அந்த நன்றி எல்லாம் உன்னோட வீட்டிலே ஒரு ஓரமாக வச்சுட்டு இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ளே என்னை வந்து பாரு. இதோ புறப்பட்டேன். சீதாபதி செல்ஃபோனை அணைத்து பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்டு பஞ்சாபகேசனை ஏறிட்டார். பஞ்சு, நீ வீட்டுக்கு போய் நிம்மதியாக தூங்கு. இனிமேல் போலீஸ் தொந்தரவு உனக்கு இருக்காது. அமைச்சர் என்னை நேரில் வர சொல்கிறார். போய் பார்த்துட்டு வந்துடுறேன், பேசிட்டு வந்துடுறேன். தொடரும்.